வணக்கம். புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோலியம் அல்லாத மாற்று எரிசக்தி பயன்பாட்டை இந்தியா 3 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும். பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் கனமழை தொடர வாய்ப்பு. சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீதிபதிகள் நியமனத்தில் நிலவும் குழப்பத்துக்கு அரசின் தலையீடே காரணம். தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு கண்டனம். ஆதார், வங்கிக் கணக்கு, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமத்தை இணைத்து ஒரே அடையாள அட்டை. 2021 செல்போன் செயலி மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றும் அமித்ஷா அறிவிப்பு. வருகிற 26, 27 தேதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர் வேலை நிறுத்தம் ஒத்திவைப்பு. கோரிக்கைகளை பரிசீலிக்க அரசு உறுதியளித்ததால் முடிவு. இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை சந்தித்த பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அறிவிப்பு. பெட்ரோலியம் அல்லாத மாற்று எரிசக்தி பயன்பாட்டை இன்னும் 3 ஆண்டுகளில் இந்தியா இரட்டிப்பாக உயர்த்தப் போவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பருவநிலை மாற்றம் குறித்த மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது முதன்முறையாக ஐநாவில் உரையாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டிருந்ததை விட மரபுசாரா எரிசக்தி பயன்பாட்டை இரட்டிப்பாக பயன்படுத்த இருப்பதாக தெரிவித்தார். 2022 तक रिन्यूएबल एनर्जी में अपनी कैपेसिटी को 175 गीगावाट तक ले जा रहे हैं और आगे हम इसे 450 गीगावाट तक ले जाने के लिए प्रतिबद्ध है. हम अपने परिवहन क्षेत्र में ई मोबिलिटी को प्रोत्साहन दे रहे हैं. பருவநிலை மாற்ற பிரச்சினை உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் அதை முறியடிக்க மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் தேவைப்படுகின்றன என்றும் பேசினார். இதைத் தொடர்ந்து ஐநாவில் நடந்த சர்வதேச சுகாதார உயர்நிலை குழு கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஆயுஷ்மான் பாரத் என்ற உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் கடந்த ஆண்டு 45 லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். आयुष्मान भारत को लागू किया है. इसके तहत 500 मिलियन गरीबों को प्रतिवर्ष 500,000 रुपए तक मुफ्त इलाज की सुविधा दी जा रही है और पिछले सिर्फ 1 वर्ष में 4.5 मिलियन लोगों ने इसका लाभ उठाया है. ஐநாவில் நடந்த கூட்டத்திற்கு இடையே கத்தார் இளவரசர் தமீம் பின் ஹமத் அல்தானியை சந்தித்த பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியை கத்தார் இளவரசர் கட்டித் தழுவி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதேபோல் ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்கல், நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூடே, பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங், இத்தாலி பிரதமர் செப்பி காண்டே, நைஜீரிய அதிபர் மஹ்மதே இசோஃபோ ஆகியோரையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டால் காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் விவகாரத்தில் 3வது நாடு தலையிடக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது. இந்த சூழலில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்தார். அப்போது காஷ்மீர் விவகாரம் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதால் வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கு இதில் தலையிட வேண்டிய பொறுப்பு இருப்பதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த டிரம்ப் காஷ்மீர் விவகாரத்தில் தாம் நிச்சயம் உதவ தயாராக இருப்பதாகவும் அதே சமயம் இந்தியாவும் இதற்கு ஒப்புதல் அளித்தால் மட்டுமே மத்தியஸ்தம் செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய பிரதமர் மோடியுடனும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுடனும் தமக்கு நல்ல நட்புறவு இருப்பதாகவும் காஷ்மீர் விவகாரத்தில் தம்மால் நிச்சயம் நல்ல மத்தியஸ்தராக இருக்க முடியும் எனவும் கூறினார். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் ஆட்சி மீண்டும் அமைய ஆதரவளிக்குமாறு பேசிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது.
பிரதமர் மோடியின் பேச்சு குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய வெளியுறவு கொள்கையை பிரதமர் மீறிவிட்டதாக கூறியுள்ளார். அடுத்த நாட்டின் தேர்தலில் இந்தியா எப்போதும் கருத்து தெரிவித்ததில்லை என்ற ஆனந்த் சர்மா அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு பிரதமர் மோடி ஆதரவு கேட்டதன் மூலம் இந்தியாவுக்கு நீண்ட நாள் தொடரக்கூடிய கெடுதலை செய்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். ஹூஸ்டனில் 50,000 அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே பேசிய பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் மீண்டும் வெற்றி பெற ஆதரவு அளிக்குமாறு பேசியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாள்களாக தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது. எனினும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாள்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் வளிமண்டல மேல் அடுக்கு சுழற்சி தமிழகம் நோக்கி நகர்வதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3 நாள்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 3 நாட்களில் தமிழகத்தை நோக்கி நகர்வதால் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும், வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. வரும் 25ஆம் தேதி கடலோர மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குமரி கடல், தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாள்களுக்கு வலிமையான காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. மடிப்பாக்கம், கிண்டி, சைதாப்பேட்டை, தியாகராய நகர், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இதனால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. புதுக்கோட்டை, அன்னவாசல், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் விளைநிலங்களில் சாகுபடி பணிகளை தொடங்க விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். இதேபோல் தஞ்சாவூர், திருவையாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி முழுவதும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள பரவலான இடங்களில் மிதமான மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் குமுளி, பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழை பெய்தது. பருவமழை காலத்தையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பருவமழை காரணமாக தொற்றுநோய் ஏதும் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போதுமான அளவில் ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் மருந்துகளை இருப்பில் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பற்றாக்குறையினை தவிர்க்கும் பொருட்டு 2 மாதங்களுக்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்களை நியாய விலைக் கடைகளில் இருப்பு வைக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல தேவையான உபகரணங்களுடன் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் இருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகளுக்காக கூடுதல் உபகரணங்களை வாங்க 38 கோடியே 52 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து மாவட்டங்களிலும் IAS நிலையிலான சிறப்பு அதிகாரிகள் அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து ஆய்வுகள் செய்யவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு வெங்காய வரத்து குறைந்ததால் அதன் விலை கிடுகிடுவென உயர்ந்து 70 ரூபாயை நெருங்கியுள்ளது. இந்நிலையில் 3 நாட்களில் விலை குறையும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உரிக்கும் போது மட்டுமல்ல, வாங்க நினைக்கும் போதும் நடுத்தர மக்களுக்கு கண்ணீரை வரவழைக்கிறது வெங்காயம்.
இந்த மாத தொடக்கத்தில் 30 to 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ வெங்காயத்தின் விலை தற்போது 60 ரூபாயை தாண்டிவிட்டது. இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வெங்காயம் ஃபர்ஸ்ட்லாம் 10 ரூபா கிலோன்னு வித்துச்சு. அப்புறம் 50 ரூபாய்க்கு 3 கிலோ விற்றாங்க, 100 ரூபாய்க்கு 5 கிலோன்னு விற்றாங்க. இப்போ ஒரு கிலோவே 50 ரூபா 60 ரூபான்றாங்க. இப்படின்னு தான் நடுத்தர மக்கள் இல்லை பாமர மக்கள்லாம் ரொம்ப சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கா. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் 500 டன் பெரிய வெங்காயம் நாள்தோறும் வரவேண்டிய நிலையில் தற்போது வரத்து 300 டன்னாக உள்ளது. சின்ன வெங்காயத்தின் வரத்தும் 250 to 150 டன்னாக குறைந்துள்ளது. அறுவடை நேரத்தில் பெய்து வரும் மழையே இதற்கு காரணம் என்கிறார்கள் விவசாயிகள். மழை வைகாசி மாதம் பெய்ய வேண்டிய மழை பெய்யாதனால இருக்கிற தண்ணியை வச்சு 5 ஏக்கரில் பண்ணுறவங்க 50 சென்டில் பண்ணணும். அது இப்போ அறுவடைக்கு வர நேரத்தில் மழை பெஞ்சு எல்லாம் அழிவு போயிடுச்சு. அதனால் வரத்து கம்மி. இனிமேல் வரத்து அதிகமாகணும்னா இன்னும் 70 நாள் ஆகும் நாங்கள் மறுபடியும் பயிர் பண்ணுறது. ஆரம்பத்தில் தண்ணி இல்லை, அறுவடை பண்ணும்போது மழை. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்தே தமிழகத்திற்கு அதிக அளவு வெங்காயம் விற்பனைக்கு வருகிறது. கர்நாடகா, மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையால் அங்கிருந்து வரத்து குறைந்துள்ளது. விவசாயிகளுக்கு 2 ரூபா 3 ரூபா விற்று விலை வராதனால இந்த வருஷம் எதுவும் ஸ்டாக் வைக்கல. மேற்கொண்டு மழையின் ஒரு சில கர்நாடகா மழையின் காரணமாகவும் இந்த வருஷம் கர்நாடகத்தில் வெங்காயம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரேட்டு கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த ரேட்டு இருக்கும். இந்த நிலையில் நாசிக் மற்றும் ஆந்திராவிலிருந்து அதிக அளவில் வெங்காயம் கோயம்பேடு வரத் தொடங்கியுள்ளதால் 3 நாட்களில் விலை குறையும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வெங்காயம் பதுக்கப்படுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. வரும் 26 மற்றும் 27 தேதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி அதிகாரிகள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை 4 வங்கி அதிகாரிகள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தங்கள் கோரிக்கைகள் குறித்து மத்திய நிதித்துறை செயலாளரிடம் முறையிட்டதாக அச்சங்கங்கள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகளை பரிசீலிப்பது குறித்து குழு ஒன்று அமைக்கப்படும் என நிதித்துறை செயலாளர் உறுதியளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கணக்குகள், சேவைகளை ஒன்றிணைத்து ஒரே அடையாள அட்டையாக வழங்குவது பற்றி பரிசீலிக்கலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆதார், பாஸ்போர்ட், வங்கிக் கணக்கு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரே அடையாள அட்டையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கலாம் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் செல்போன் செயலி மூலமாக திரட்டப்பட இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியாவில் 2021 ஆண்டு நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் சென்சஸாக இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது எப்படி நடைபெறும் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்சஸ் என்பது வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமல்ல. அதன் மூலம் பல்வேறு சமூக பொருளாதார தரவுகள் கிடைக்கும். அதன் அடிப்படையில்தான் அரசு தங்களது திட்டக் கொள்கைகளை வடிவமைக்கும். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இதுவரை 7 முறை கணக்கெடுப்புகள் நடைபெற்றுள்ளன. 8வது கணக்கெடுப்பு வரும் 2021 ஆண்டு நடைபெறவிருக்கிறது. இது டிஜிட்டல் சென்சஸாக இருக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் ஆதார், பாஸ்போர்ட், வங்கிக் கணக்கு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அட்டை ஆகிய அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய பன்னோக்கு அடையாள அட்டையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுவரை பேப்பர் மூலம் நடத்தப்பட்டு வந்த தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறவிருக்கிறது. அதன்படி மொபைல் செயலி மூலம் 2021 ஆண்டில் சென்சஸ் நடத்தப்படும். ஒருவர் இறந்துவிட்டால் அதுவும் கணக்கெடுப்புக்குள் வரும்படி செய்யப்படும். கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு செயலியை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது. 2021 ஆண்டு சென்சஸுக்காக 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பில் ஈடுபடுபவர்கள் இனி அவர்களின் போனை வைத்தே கணக்கெடுப்பு செய்ய முடியும். 2 கட்டங்களாக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 நடைபெறும் கணக்கெடுப்புக்கு முன்னதாக கடந்த ஆகஸ்டில் ஒரு மாதிரி கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. அது இந்த மாத இறுதி வரை நடைபெறும். இதில் கிடைக்கப்பெறும் நிறை குறைகளை சரிசெய்து 2021 முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படும். இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. அதிமுக வேட்பாளர்களின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் 90 பேர் விருப்ப மனுக்கள் அளித்தனர்.
விண்ணப்பித்த 90 பேரிடம் அதிமுக ஆட்சிமன்ற குழு நேர்காணல் நடத்தியது. ஆட்சிமன்ற குழுவில் அவைத்தலைவர் மதுசூதனன், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இருந்தனர். விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த முன்னாள் எம்பி லட்சுமணன், பொதுக்குழு உறுப்பினர் கே பன்னீர் ஆகியோர் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் நாங்குநேரி தொகுதியில் மனோஜ் பாண்டியன், பிரபாகரன், தச்சை கணேஷ் ராஜா ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளித்த 5 பேரிடமும் நேர்காணல் நடைபெற்றது. இதேபோல் திமுகவில் நேர்காணல் நடைபெற உள்ள நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கள்ளக்குறிச்சி எம்பியும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனுமான கௌதம் சிகாமணி மனு தாக்கல் செய்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டால் விக்கிரவாண்டி தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறும் என புதிய தலைமுறையிடம் கௌதம் சிகாமணி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டியில் நடைபெறப் போகின்ற இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் போட்டியிட விருப்பமனு கொடுத்திருக்கிறார்கள். நான் இளைஞரணியின் செயலாளர் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக விருப்பமனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். 100% வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான், அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களினால் இன்னும் இந்த தமிழகம் முழுக்க இப்போ விக்கிரவாண்டி தொகுதி வந்து தமிழகம் முழுக்க தெரிவதற்கு அது ஒரு ஸ்டார் தொகுதியாக இருக்கும். நாங்குநேரி மற்றும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்துரை உள்ளிட்ட 9 பேர் விருப்ப மனுக்களை வாங்கிச் சென்றனர். 2 தினங்கள் விருப்ப மனுக்கள் வாங்கிய பிறகு 25ஆம் தேதி மாலை நேர்காணல் நடத்துகிறோம். நேர்காணல் முடிந்த பிறகு ஒரு தொடரை நாங்கள் தயார் செய்வோம். இல்லை, நிறையா பேர் கொடுக்குறாங்க. எங்களுடைய மூத்த தலைவர் அவரும் கேட்குறாரு. அதை நாங்கள் அது பரிசீலித்து தான் அவனு என்ன தலைவர் கேட்கும் பொழுது பரிசீலிக்க முடியாதுன்னு நான் சொல்ல முடியும். இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் ராமச்சந்திரன் என்பவர் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. விக்கிரவாண்டி தொகுதியில் பேசப்படும் வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் எம்.ஆர். முத்தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் தற்போது காணை ஊராட்சி ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணன், காணை ஒன்றிய பெருந்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் வகித்துள்ள இளங்கோவன் ஆகியோரின் பெயர்களும் பேசப்படும் பட்டியலில் உள்ளன. திமுகவில் மாவட்ட பொருளாளராக தற்போது பொறுப்பு வகித்து வரும் புகழேந்திக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. இவர் திமுக கிளை கழக செயலாளர் பதவி தொடங்கி மாவட்ட விவசாய அணி செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். அதேபோல் மாவட்ட துணை பொதுச் செயலாளராக உள்ள ஜெயச்சந்திரன் பெயர் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சரும் மக்களவை உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனின் மகன் லட்சுமி நாராயணன் என்கிற சந்தீப் ஆனந்தின் பெயரும் பேசப்படும் பெயர்கள் பட்டியலில் இருக்கிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும் சூழலில் 3 கட்சிகளில் பேசப்படும் வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம். நடராஜர் சிலை நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி குலசேகர முடையார் கோவிலில் வைக்கப்படுகிறது. காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார். அவரோடு பேசலாம். நாகராஜன், ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்ட நடராஜர் சிலை தற்போது மீண்டும் அந்த பகுதியில் வைக்கப்படுகிறது. இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? யார் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க? தற்பொழுது நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சிக்கு சிலை மீட்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். வான வேடிக்கை முழங்க அந்த நடராஜர் சிலை தற்பொழுது கல்லிடைக்குறிச்சி, அதாவது எந்த இடத்திலிருந்து சென்றதோ மீண்டும் அதே இடத்திற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்ட நடராஜர் சிலை வந்திருந்தது. இந்த மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்காக ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி வருகிறார்கள். இரண்டால் முழுக்க விவசாய பூமி, அதன் பிறகு சிலை சென்ற பிறகு மிகப்பெரிய மழைகள் இல்லை, விவசாயம் இல்லை என்று காத்திருந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த சிலை மீட்கப்பட்டு மீண்டும் எங்களுக்கு வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்கிறார்கள். தற்பொழுது சிலையானது நேற்று கும்பகோணம் நீதிமன்றத்திலிருந்து புறப்பட்டு இன்று காலை தற்பொழுது நெல்லை வந்திருக்கிறது. நெல்லையில் கூடிய கல்லிடைக்குறிச்சியில் கூடிய குலசேகர முடையார் அரமணத்த நாயகி அம்பாள் கோவில் தான் இந்த நடராஜ சிலை என்பது இருந்தது. மிக உயரமான சுமார் 40 கிலோ வரைக்கும் எடை கொண்ட இந்த சிலையானது தற்பொழுது ஊருக்கும் வந்திருக்கிறது. இதே சிலை கடத்தல் பிரிவு தடுப்பு அதிகாரியான சிலை கடத்தல் பிரிவு அதிகாரி திரு பொன்மாளிகர்கள் தலைமையிலான காவல்துறையினர் தற்பொழுது கொண்டு வந்தனர். அவர்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இனிமேல் தற்பொழுது பஞ்ச வாத்தியங்கள் முழங்க
தற்போது அதற்கான பூஜைகள் தற்போது அரங்கேற்றப்பட்டு தற்பொழுது அதற்கான வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். தற்பொழுது அந்த கொண்டு வந்த பாக்ஸில் இருந்து எடுத்தார்கள், சிலையை எடுத்து அனைவருக்கும் காமித்தார்கள். தற்பொழுது சப்பரத்தில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இந்த ஊர்வலமானது நேரடியாக கோவிலுக்கு செல்லும். இன்னும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு இங்கிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். மக்கள் பார்வைக்காக இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை காவல்துறையும் கோவில் நிர்வாகம் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவனியா நாகராஜன், கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு பிறகு ஊருக்கு வந்து நடராஜர் சிலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வந்து இதை எப்படி பார்க்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? அதாவது 1982ஆம் வருடம் ஜூலை மாதம் இந்த சிலை திருடு போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வந்தது. இந்த சிலை எங்கு சென்றிருக்கும் என்ற கோணத்திலும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு ஒவ்வொரு துறையாக காவல்துறை ஒவ்வொரு துறை மாறி சென்றது. பின்னர் இந்த நிலையில் தான் இந்த சிலை இருப்பதாக கடந்த வருடம் தெரிய வந்தது. அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் இந்த சிலை இருப்பதாக தெரிய வந்தது. இந்த இடத்தில் தான் தற்பொழுது காவல்துறையினர், அதாவது சிறை கடத்தத்திற்கு சிறப்பு அதிகாரியான திரு பொன்மானி அவர்களான தலைமையிலான குழு ஆஸ்திரேலியா சென்று அந்த சிலை மீட்கும் பணியில் ஈடுபட்டதனால் தொடர்ந்து தற்பொழுது சிலை இங்கு வரும் என்று இந்த மக்களுக்கு உறுதியானது. பின்னர் ஒரு வருடத்துக்கு பின்னர் தற்பொழுது சிலையானது தற்பொழுது வந்திருக்கிறது. வந்து சென்னையில் நீதிமன்றமும் பின்னர் கும்பகோணம் நீதிமன்றத்திலும் அங்கு உறுதிப்படுத்த பிறகு சிலையானது தற்போது வருவதை இந்த மக்கள் மிகுந்த வரவேற்பு கூடியதாக பார்க்கிறார்கள். என்றால் சிலை திருடு போனதிலிருந்து தொடர்ச்சியாக 3 வருடங்களுக்கு சரியாக மழை இல்லாத விவசாயம் பொய்த்து போனது. இருபோக விவசாயம், முப்போக விவசாயம் நடந்திருந்த இடத்தில் ஒருபோக விவசாயமே கேள்விக்குறியான நிலையில் தற்போது சிலை வந்ததால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மழை இருக்கும், விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதை எதிர்பார்த்தே காத்திருந்த மக்கள் இன்று வான வேடிக்கை முழங்க, மேலதாளம் முழங்க, பஞ்சவாத்தியங்கள் முழங்க தற்பொழுது அதை ஆராதித்து தற்பொழுது ஊர்வலமாக எடுத்து தயாராக வந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்ட நடராஜர் சிலை தற்போது குலசேகரமுடியார் கோவிலில் வைக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். சேலம் மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் நகரில் உள்ள பச்சப்பட்டி பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அதேபோல பூலாவரி அடுத்த ஆத்துக்காடு பகுதியில் திருமணி முத்தாறு தரைப்பாலம் நீரில் மூழ்கி சாயக்கழிவு நீரால் நுரை பொங்கிச் செல்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். அவரோடு பேசலாம். மோகன்ராஜ், சேலத்தில் இருக்கக்கூடிய பச்சப்பட்டியில தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? விரிவாக சொல்லுங்கள். வேதவள்ளி, அதாவது நேற்று இரவு சேலம் மாநகர பகுதியில் மட்டுமல்லாமல் சேலம் புறநகர் பகுதியிலும் பரவலாக கனமழை பெய்தது. சுமார் 9:30 மணி அளவில் தொடங்கிய இந்த மழையானது 1 மணி கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு நீடித்திருக்கிறது. மழை அளவை பொறுத்தவரைக்கும் சேலம் மாவட்டத்தில் அதாவது சராசரியாக 50 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீரானது திருமணி முத்தாறு வழியாகத்தான் செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமணி முத்தாற்றில் வெள்ளம் வந்து அதிக அளவில் போய் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பச்சப்பட்டி பகுதி, அம்மாப்பட்டி பகுதியில் உள்ள குமரகிரி ஏரி ஏற்கனவே நிரம்பியது. இதனை அடுத்து அது அருகில் உள்ள பச்சப்பட்டி குடியிருப்பு பகுதிகளுக்குள் தற்பொழுது மழை நீர் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்திருக்கிறதுனால குடியிருப்பு வாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து ஏற்கனவே கடந்த வாரமே நாம் புதிய தலைமுறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் மாநகராட்சி அதிகாரிகள் இன்று இரவு முதற்கொண்டே அந்த பகுதியில், அதிகாலை முதற்கொண்டே அந்த பகுதியில் முகாமிட்டு தற்பொழுது அந்த பகுதியில் வந்து சீரமைப்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதால் பொதுமக்களுக்கு சிரமம் என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். வேதவள்ளி, தகவல்களை தந்தமைக்கு நன்றி மோகன்ராஜ். கேரளாவில் தெருநாய் ஒன்றுக்கு ஆன்லைனில் உணவு டெலிவரி செய்யப்படுகிறது. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த வர்கீஸ் ஓமனன் என்பவர் தெருவில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்றுக்கு ஷேடோ என பெயர் சூட்டி தினமும் குறிப்பிட்ட வேளையில் உணவு வழங்கி வந்தார். இருப்பினும் சுற்றுலாத்துறையில் பணியாற்றி வரும் அவர் அடிக்கடி வெளியூர் சென்று விடுவதால் அந்த நாய்க்கு உணவு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் உணவு டெலிவரி செய்யும் செயலிகளில் ஷேடோவின் பெயரை பதிவு செய்தார். வர்கீஸ் ஊரில் இல்லாத போதும் சரியான நேரத்தில் ஷேடோவுக்கு பிடித்தமான மாட்டிறைச்சி பிரியாணி கிடைக்கிறது. உணவு பொட்டலத்தை பிரித்து ஷேடோவுக்கு கொடுக்கும் வேலையை வர்கீஸ் வீட்டின் பாதுகாவலர் செய்கிறார்.